இந்த வீடியோல நம்ம எப்படி ஃபியூச்சர் ட்ரேட் அண்ட் ஸ்பாட் ட்ரேட் வந்து கேஒய்சி எதுவுமே இல்லாமல் டீசென்ட்ரலைஸ்டாக பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் வந்து நம்ம ஸ்பாட் ட்ரேட் பண்ணுறது பார்த்துருந்தோம். பட் ஆனால் ஸ்வாப்ஸ் மூலியமாக பார்த்துருந்தோம். அதுக்கு ஒரு யூஸ் கேஸ் இருக்குது. ஏன்னா நம்ம ஸ்வாப் பண்ணுறது வந்து அந்த காயின்ஸ் திருப்பி போய் ஸ்டேக் பண்ணலாம், இல்லை யாருக்கா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். பட் இங்கே ஸ்பாட்டில் வாங்கும்போது இந்த ப்ராடக்ட் உள்ளேயே தான் இருக்கும். நீங்கள் எப்படி ஒரு சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் வாங்கினீங்கன்னா அந்த எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே இருக்குமோ அதே மாதிரி அதுக்குள்ளே தான் வச்சுக்க முடியும். வெளியே எடுக்க முடியாது. வெளியே எடுக்கணும்னா நீங்கள் வந்து ப்ராஃபிட்ஸ் எடுக்கலாம், இல்லை கேபிட்டல் எடுக்கலாம். பட் ஆனால் வந்து நீங்கள் அந்த காயினை ஸ்பெசிஃபிக் காயினை வந்து ஸ்பாட்டில் வாங்குறத வெளியே எடுக்க முடியாது. அந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ் மட்டும் தான் இதில் இருக்குது. உங்களுக்கு அந்த மாதிரி வேணும்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் ஸ்வாப் பண்ணுங்கள். அந்த வீடியோ நம்ம தனியாக போட்டிருக்கோம். இதில் வந்து இந்த 2 ப்ராடக்ட், அதாவது ஹைப்பர் லிக்விட், அதுக்கப்புறமேலு ஏபெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச், இந்த 2 தான் நான் யூஸ் பண்ணுற எக்ஸ்சேஞ்சு. நான் ஏபெக்ஸ் தான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறேன். இப்போ ஹைப்பருங்கிறது புது ப்ராடக்ட், ரொம்ப ரீசெண்டாக லான்ச் ஆனது. இப்போ இது 2மே பார்க்கலாம். 2க்குமே சிமிலரான ஒர்க் ஃப்ளோ தான். 2மே வந்து சிமிலராக தான் ஒர்க் ஆகும். நான் வந்து ஹைப்பர் லிக்விட் வச்சு தான் சொல்கிறேன். ஏன்னா இதுதான் இப்போ ட்ராக்ஷன் அதிகமாக இருக்குது. உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் ட்ரேடிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போது நம்ம வந்து வெப்சைட்க்கு வந்தாச்சு. இங்கே வந்து நம்ம அக்கௌண்ட் சைன் அப் பண்ணுறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரேடிங் போனஸ் வரும். அதாவது ட்ரேடிங் ஃபீல வந்து கொஞ்சம் காசு குறையும். உங்கள் ட்ரேடிங் ஃபீ வந்து குறையும். அதுக்கு வேணால் நீங்கள் கீழே என்னோட ரெஃபரல் லிங்க்கை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 எக்ஸ்சேஞ்சோட லிங்க்குமே நான் போட்டிருக்கேன். இப்போ எப்படி கனெக்ட் பண்ணுறதுனா, இங்கே ரைட் சைட் டாப்பில் வந்து கனெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இமெயில் மூலியமாகவும் கனெக்ட் பண்ணலாம். இமெயில் மூலிமா கனெக்ட் பண்ணிங்கன்னா பேசிக்காக வந்து ஒரு ஹாட் வாலெட் உங்களுக்கு கிரியேட் ஆகும். அது உங்கள் இமெயிலோட லிங்க் ஆகிருக்கும். பட் அதை பண்ணாதீங்க. நாம் வந்து ட்ரஸ்ட் வாலெட்டோ இல்லை வேறு ஏதாவது வாலெட், அதாவது நம்ம மொபைல் வாலெட் மாதிரியோ இல்லை எக்ஸ்டென்ஷன் இருக்குல்ல, நம்ம அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ட்ரஸ்ட் வாலெட் யூஸ் பண்ணுறேன். ஸோ வந்து என்னோட கனெக்ஷனை நான் கொடுத்துக்கிறேன். இப்போ கனெக்ஷன் கொடுத்தோன்னே ஆல்ரெடி இங்கே ஒரு ட்ரேட் இருக்குது. ஏன்னா நான் சும்மா எடுத்து பார்த்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு வந்து ப்ரொசீஜரோட நான் உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டெபாசிட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் போர்ட்ஃபோலியோக்கு போகணும். போர்ட்ஃபோலியோவில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே டெபாசிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே நீங்கள் வச்சுருக்க டோக்கன்ஸ் வந்து இங்கே தான் சப்மிட் பண்ண முடியும். பட் ஆனால் வந்து எல்லா டோக்கன்ஸும் பண்ண முடியாது. ஆர்பிட்ரமில் யூஎஸ்டிசி மட்டும் தான் பண்ண முடியும். யூஎஸ்டிசி இல்லாமல் யூஎஸ்டிடி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை இங்கேயே ஸ்வாப் பண்ணிக்கலாம். யூஎஸ்டிசியும் இருக்குது. இது பேசிக்காக வந்து நம்ம எத்தினால வர யூஎஸ்டிசின்னு நினைக்கிறேன். ப்ராப்ளி வந்து நான் ராங்காகவும் இருக்கலாம். சரி, ஓகே, யூஎஸ்டிசி தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். யூஎஸ்டிடி, பட் நம்ம யூஎஸ்டிசிக்கு ஸ்வாப் பண்ணிக்கணும். இங்கே ஒரு வேளை வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு நீங்கள் டேரெக்டாக ஆர்பிட்ரமில் யூஎஸ்டிசியை வச்சுக்கலாம். நீங்கள் வந்து இப்போ பைனான்ஸோ பைபிட்லேயோ விட்ரா பண்ணும்போது உங்கள் ட்ரஸ்ட் வாலெட்டுக்கோ இல்லை ஏதோ ஒரு வாலெட் பண்ணும்போது நீங்கள் டேரெக்டாக வந்து யூஎஸ்டிசியாகவே பண்ணிக்கிட்டிங்கன்னா இங்கே ஸ்வாப் பண்ண தேவையில்லை. நான் வந்து எல்லாத்தையும் டெபாசிட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு அமௌண்ட் கொடுத்துட்டு நீங்கள் டெபாசிட் கிளிக் பண்ணிங்கன்னா வாலெட் கன்ஃபர்மேஷன் ஒரு டைம் வரும். வந்ததுக்கப்புறமேல் டெபாசிட் ஆகிடும். சிம்பிள் தான். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய பிஎன்எல் எவ்வளோன்னு காட்டுது, என்னோட டோட்டல் ஈக்விட்டி எவ்வளோ இருக்குன்னு காட்டுது. அதாவது நம்ம டோட்டலாக டெபாசிட் பண்ணது வந்து நான் $335 சம்திங் பண்ணேன். ப்ளஸ் வந்து இந்த ஃபண்டிங் ரேட்டு இதெல்லாம் போகிறதுக்கு எல்லாமே -2 இருக்குது. அதோட கிராஃபும் இங்கே பார்த்துக்கலாம். விட்ரா பண்ணுறதும் இங்கே பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பண்ணும்போது நீங்கள் யூஎஸ்டிசியாக தான் விட்ரா பண்ண முடியும். உங்கள் ப்ராஃபிட்ஸோ இல்லை உங்கள் கேபிட்டலையோ மட்டும் தான் எடுக்க முடியாது, தவிர நீங்கள் வாங்குகிற காயின்ஸ் எதையுமே விட்ரா பண்ண முடியாது. ஓகேங்களா? சென்ட் பண்ணுறதுமே வந்து நீங்கள் ஹைப்பர் லிக்விட் L1 அது மட்டும் சென்ட் பண்ண முடியும். பட் ஆனால் வந்து அது ஒன்றுமே வந்து ஆக்டிவ் ஆகலை. இப்போதைக்கு வந்து மோஸ்ட்டாக வந்து நம்ம ஆர்பிட்ரம் பேஸ்டு தான் வந்து இது பண்ணிகிட்ருக்கோம். சரி, ஓகே. இப்போ வந்து 2 ட்ரேட் இருக்குது. ஒன்று ஸ்பாட் ட்ரேட் பண்ணலாம், ஒன்று ஃபியூச்சர் ட்ரேட் பண்ணலாம். நீங்கள் ஸ்பாட் ட்ரேட் பண்ணுறதுக்கு இந்த ட்ராப் டவுனில் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்னு இருக்கும். இதில் ஒரு 12 காயின் தான் இருக்குது. அதிக காயின்ஸ் இல்லை. பட் இதுவே வந்து உங்களுக்கு ஏபெக்ஸில் வந்து நிறைய காயின்ஸ் இருக்குது ஸ்பாட்டில். நீங்கள் உங்களுக்கு அது வேணுனாலும் நீங்கள் அதில் வந்து பண்ணிக்கலாம். அதில் சொலானா, பேஸ் லேயர், இது மாதிரி எல்லா இதுலேயுமே இருக்குது. உங்களுக்கு பெர்பெச்சுவலில் போயும் பண்ணலாம், ப்ரீ மார்க்கெட்லேயும் பண்ணலாம். இதுலேயும் ப்ரீ மார்க்கெட் இருக்குது, பெர்பெச்சுவல் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ 2 சிமிலருங்கிறத காட்டிக்கிறதுக்காக அதை நான் சொல்கிறேன். பட் நம்ம மோஸ்ட்டாக ஹைப்பர் லிக்விட்லேயே வரலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம ஸ்பாட் ட்ரேட்டுக்கு இது மோஸ்ட்டாக யூஸ் பண்ண போகிறதில்ல. யூஸ் பண்ணுறதுனா பண்ணலாம். ப்ரொசீஜர் சேமே தான். ஜஸ்ட்டு ஸ்பாட் கிளிக் பண்ணிவிட்டு காயினை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எப்படி பை பண்ணுவீங்களோ அது மாதிரி பை பண்ண வேண்டியது தான். நான் வந்து ஃபியூச்சர் ட்ரேட் மெயினாக காட்டுறேன். ஸோ பெர்பெச்சுவலில் பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்துலேயே எவ்வளோ லெவரேஜ் வந்து கொடுப்போங்கிறத போட்டிருக்காங்க. இப்போ வந்து வெல் நோன் காயின், அதாவது ஹை மார்க்கெட் கேப், இப்போ இந்த ஈத்தேரியம், பிட்காயின்லாம் 50x கொடுத்துருக்கான். இதே மிட் கேப்பு, சோலானா, இந்த மாதிரி காயின்ஸ்லாம் 20x கொடுத்துருக்கான். அவனோட ஓன் காயின் பார்த்தீங்கன்னா 3x கொடுத்துருக்கான். ஓகே, இப்போ இதுவே வந்து நீங்கள் ஏபெக்ஸில் பார்த்தீங்கன்னா 100x வரைக்குமே இருக்குது. 50x மற்ற காயின்லாம் கொடுத்துருக்கான். உங்களுக்கு வந்து வால்யூமை பேஸ் பண்ணி பண்ணணுன்னா இதில் பண்ணலாம். ஏன்னா வால்யூம் இப்போதைக்கு இதில் அதிகமாக இருக்குது. இது எல்லாமே டெய்லி வால்யூம். இதுக்கு முன்னாடி ஏபெக்ஸும் நல்லா இருந்துச்சு. பட் இப்போ வந்து இதுதான் ட்ராக்ஷன் அதிகமாக இருக்கனால, ட்ரெண்டில் இருக்கனால இது அதிகமாக வருது. அதே மாதிரி ஃபண்டிங் ரேட்டுமே வந்து பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஃபண்டிங் ரேட்டை வச்சு நம்ம ப்ராஃபிட் ஆக்சுவலாக பண்ணலாம். ஆர்பிட்ரேஜ் மாதிரி பண்ணலாம். அது உங்களுக்கு தெரியலன்னா அதுவும் நம்ம தனியாக நாளைக்கு ஒரு வீடியோ போடுவோம். சரி, ஓகே. இப்போதைக்கு வந்து நம்ம வால்யூம் பேஸ் பண்ணி ஒரு ட்ரேட் எடுக்கலாம். ஸோ நான் வந்து ஹைப்பர் லிக்விட் வந்து அவனோட ஓன் டோக்கன், ஹைப் டோக்கனை வந்து எடுத்துக்கிட்டேன். இங்கே ஆல்ரெடி நான் ட்ரேட் எடுத்துட்டேன். இது எடுக்கிறது எப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ வந்து
நம்ம ஃபியூச்சரில் இருக்கிற மாதிரியே கிராஸும் இருக்குது, ஐசோலேட்டடும் இருக்குது. நான் ஐசோலேட்டட் செலக்ட் பண்ணிக்கிறேன். மேக்ஸிமம் அவனே 3x தான் லெவரேஜ் கொடுத்துருக்கான். அதனால் நம்ம இதோட கம்மி தான் பண்ண முடியுமே தவிர அதிகப்படுத்த முடியாது. ஸோ நான் 3xே வச்சுருக்கேன். இவன் வந்து ஒன்றுமே வந்து ஹெட்ஜ் மோட வந்து சப்போர்ட் பண்ணல. ஒன் வே மட்டும் தான் இருக்குது. நான் எல்லா பேருக்குமே செக் பண்ணிட்டேன். ஒன் வே தான் மோஸ்ட்டாக இருக்குது. இது எல்லாமே ஆர்டர் டைப்ஸ். மார்க்கெட் ஆர்டர் இருக்குது, லிமிட் ஆர்டர் இருக்குது. உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸு, இது டிவாப் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? நாம் எப்பயும் போல் லிமிட் வச்சுப்போம். நான் வந்து ஷார்ட் எடுத்தேன். ஸோ ஷார்ட் ரேட் செலக்ட் பண்ணிட்டு எந்த ப்ரைஸ்க்கு ஷார்ட் பண்ணுமோ அந்த ப்ரைஸும் உங்களோட டோட்டல் வாலெட்டில் வந்து எவ்வளோ போடணுமோ அதை போட்டுட்டு நீங்கள் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ப்ளேஸ் ஆகிடும். ஜஸ்ட்டு கிளிக் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் வரும். அதில் வந்து உங்களுக்கு லிக்விடேஷன் கொண்டு போட்டிருக்கும். இப்போ $30 கிட்ட லிக்விடேஷன் போட்டிருக்கு. நான் ஆல்ரெடி எடுத்ததுனால ஜஸ்ட் சப்மிட் பண்ணால் இதான் உங்களுக்கு காட்டும். அதனால் நான் தனியாக எடுக்கல. இப்போ வந்து $3 இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து மேலே இங்கேயும் போயிட்டுருக்கு. நம்ம ஓப்பன் பண்ணும்போது $8 இருந்துச்சு. இப்போ $3 காட்டுது. இது நான் பேசிக்காக வந்து இதுக்காக உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டணுங்கிறதுக்காக தான் எடுத்தேன். இப்போ வந்து நம்ம இதோட ப்ராஃபிட்ஸ் பார்க்குறோம். ஸோ இவ்வளோ தான் வந்து நம்ம அப்படியே சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் பண்ணுற மாதிரி தான் இதில். ஓகே, இது இல்லாமல் வேறு என்ன இருக்குங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா வால்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. இந்த வால்ஸில் வந்து நீங்கள் எய்தர் வந்து ஸ்டேக் பண்ணலாம். அதாவது ஹைப்பர் லிக்விடோட ப்ரொவைடர்ஸ் இவங்களுக்கு வந்து பண்ணிங்கன்னா ஆனுவல் ரிட்டர்னாக வந்து உங்களுக்கு 36% தராங்க. இது வந்து எவ்ரி டே வந்து மாறும். ஓகேங்களா? 35 மாறும், 20 போகலாம், 90 கூட போகலாம். பட் இது எல்லாமே ஆனுவல் ரிட்டர்ன்ஸ். இதை மந்த்துக்குன்னு தப்பாக நினச்சிடாதீங்க. ஏன்னா ஏபிஆர்னு பக்கத்தில் போட்டிருக்காங்கல்ல, ஆனுவல் பெர்சன்டேஜ் ரிட்டர்ன். இதை நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு எவ்வளோ ரிட்டர்ன் வரும்னா இதை 12 டிவைட் பண்ணிங்கன்னா அதுதான் உங்களோட மந்த்லி ரிட்டர்ன். அதுவும் மாறும். நீங்கள் டெய்லி பார்க்குறது தான் கணக்கு. ஏன்னா டெய்லி மாறுறதுனால ஈச் 1 ஹவருக்கு ஆக்சுவலாக மாறும். நீங்கள் நம்ம டெய்லின்னு ஆவரேஜாக எடுத்துக்கலாம். டெய்லின்னு எடுத்துகிட்டா நீங்கள் அப்படியே 365 டிவைட் பண்ணிங்கன்னா அதுதான் உங்களுக்கு டெய்லி வர ப்ராஃபிட். நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா இதில் பண்ணால் நீங்கள் ட்ரேட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் பேசிக்காக உங்களுக்கு கொடுக்குறீங்க. அதுக்கேற்ற இதை வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க எடுக்கிற ப்ராஃபிட்ஸ் எல்லாமே வந்து இங்கே போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அவங்களோட பிஎன்எல் எவ்வளோ இது எல்லாமே போட்டிருக்காங்க. ஓப்பன் ட்ரேட்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஆக்சுவலாக ஓப்பனாக பார்க்கலாம். எல்லாமே டீசென்ட்ரலைஸ்னால நம்ம அவங்க அட்ரஸ் இருந்தால் போதும் எல்லாத்தையும் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், யாரை வேணால் நீங்கள் வந்து யார் அட்ரஸ் வேணால் போட்டு அவங்களோட ஓப்பன் ட்ரேட் பார்க்கலாம். ப்ளஸ் வந்து அவங்க நேம் கூட சர்ச் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று காட்டுறேன். இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் இருக்க ஒரு ஆள் எடுத்துப்போம். ஓகேங்களா? அவரோட கான்ட்ராக்ட் அட்ரஸ்லாம் இருக்குது. வால் பெர்ஃபார்மன்ஸ், அதாவது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ பேசிக்காக வந்து $954 வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு. இங்கே ஆனால் பாருங்கள் 7,812% வந்து ஆனுவல் ரிட்டர்ன் பண்ணியிருக்காருன்னு போட்டிருக்காங்க. இப்போ புரியுது அவங்களுக்கு. ஆக்சுவலாக ஒரு இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணல, இவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் பண்ணல. ஜஸ்ட் அதை ஆனுவலாக வந்து ஆனுவலைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனுவலாக அந்த ரிட்டர்ன் இருந்தால் எவ்வளோ இருக்குங்கிறத அப்படியே வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். அதை டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு இந்த கிராஃபை பாருங்கள். இந்த கிராஃப் ஸ்டார்டிங்கில் $0 இருக்குது. கரெக்டாக? கிராஃப் ஸ்டார்ட் ஆனது வந்து $109. ஸோ அப்போனா $109 வந்து அவர் வந்து ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அப்புறமேல் வந்து ஆல்மோஸ்ட் வந்து $954 வந்து போயிருக்கு. அப்படின்னா ஒரு 10x கிட்ட பண்ணியிருக்காரு. அதுதான் வந்து இங்கே ஆனுவலைஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. கீழே நீங்கள் அவரோட கரண்ட் பேலன்ஸ் பார்க்கலாம். பொசிஷன் என்ன ஓப்பனாக இருந்தால் பார்க்கலாம். ஓப்பன் பொசிஷன் எதுவும் இல்லை. ட்ரேட் ஹிஸ்ட்ரி பார்க்கலாம். என்னென்ன ட்ரேட் எடுத்திருக்காருங்கிறத முதற்கொண்டு பார்க்கலாம். அவர் ஃபண்டிங் ரேட் என்னென்னு பார்க்கலாம். ஃபண்டிங் ரேட்டில் எவ்வளோ காசு போயிருக்கு வந்திருக்குங்கிறத முதற்கொண்டு எல்லாமே பார்க்கலாம். அதே மாதிரி அவரோட டெபாசிட் வித்ட்ரா எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் ஒரு வால் க்ரியேட் பண்ணுறதுனாலும் ஜஸ்ட்டு இந்த வால் பேஜ் வந்துட்டு க்ரியேட் வால்ட் கொடுத்தீங்கன்னா நீங்களும் வந்து ஒரு காப்பி ட்ரேட் மாதிரி பண்ணி கொடுத்துக்கலாம். இதை ஃபாலோ பண்ணாங்கன்னா உங்களுக்கு 10% வரும். பேசிக்காக காப்பி ட்ரேடிங் தான். இது நீங்கள் வந்து மேனுவலாகவும் பார்த்துட்டு பண்ணலாம். இல்லை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஃபாலோ பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஸோ இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இதை தவிர இதில் வந்து எதுவுமே கிடையாது. இந்த பாயிண்ட் சிஸ்டம் வந்து பேசிக்காக உங்கள் ட்ரேட் எடுக்க உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வருது, உங்களோட பேட்ச் வருது. இதெல்லாம் பேசிக்காக வந்து எல்லாருமே பண்ணுறது தான். லீடர் போர்டு இருக்குது. லீடர் போர்டில் வந்து நீங்கள் யார் வந்து அதிக பெர்சன்டேஜ் வந்து ட்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். அவரோட டீட்டெயில்ஸும் உள்ளே போய் நீங்கள் பார்க்கலாம். இதில் இங்கே லோட் ஆகிறதுக்கு லேட் ஆகுது. வந்துச்சுன்னா அவர் என்னென்ன ட்ரேட் எடுத்திருக்காரு அது எல்லாமே வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக இங்கே வந்து கீழே வரும். ஸோ இதுதான் வந்து அந்த எக்ஸ்ப்ளோரர் மாதிரி. ஓகேவா? ஸோ இதை தவிர வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சப் அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஏபிஐ இருக்குது. ஏபிஐ வச்சு நீங்கள் வந்து உங்கள் ஏபிஐ கீஸ் இது மாதிரிலாம் வச்சு நீங்கள் கிரியேட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ என் வாலெட் அட்ரஸ் இது மட்டும் தான் இங்கே காட்டுது. சரி, ஓகே. இவ்வளோ தான் வந்து இதில். இதுக்கப்புறமேல் நீங்கள் வந்து ஜஸ்ட் ஃபியூச்சர் ட்ரேட் பண்ணுற மாதிரி இங்கே வந்து பண்ணலாம். இப்போ நான் 3x ட்ரேட் எடுத்தேன். அது இங்கே பார்த்துட்ருக்கீங்க. இது எல்லாமே நீங்கள் வந்து ஒரு பைபிட்லேயோ பைனான்ஸ்லேயோ பார்த்துருப்பீங்க. லே அவுட் சேம், எல்லாமே சேம். ஜஸ்ட் டீசென்ட்ரலைஸ்டாக யூஸ் பண்ணுறீங்க. நான் இப்போ என்ன சொன்னனோ அப்படியே நீங்கள் இது வந்து இதுக்கும் பொருந்தும். இது ரெண்டுக்குமே அவங்களோட ஓன் டோக்கன் இருக்குது. இப்போ ஹைப்பர் லிக்விட் வந்து இப்போ தான் ரீசெண்டாக லான்ச் ஆச்சு. ஒரு 4 வீக்ஸ் தான் ஆகுது. அதனால் அவங்களோட காயின் வந்து ஆக்சுவலாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சு. இது ஆக்சுவலாக வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் $11 ட்ரேட் ஆகுது. இது ஃபியூச்சர் இது. நீங்கள் இதே ஸ்பாட்டில் போனீங்கன்னா அவங்க ஸ்பாட்டில் எப்படி போயிருக்குன்னு பார்க்கலாம். ஸ்பாட்டில் வந்து $2 போட்டுருக்கல. கண்டிப்பாக $2 யாராலையும் வாங்கியிருக்க முடியாது. இது ஜஸ்ட் வந்து அவங்க லான்ச் பண்ணப்போ வந்தது.
எனக்கு தெரிஞ்சு வேல் மார்க்கெட்டில் நம்ம பார்க்கும்போது $5 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. நீங்கள் அதில் வாங்கியிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 5x ப்ராஃபிட். பட் இதெல்லாம் நம்மளால் வந்து இது பண்ண முடியாது. நம்ம டீசென்ட்ரலைஸ்லேயே ஃபுல்லாக ட்ரேட் பண்ணிருக்கோம் அப்படின்னா வேணால் புது புது ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு தெரியும். அதில் இருக்க ஹைப் நம்மளுக்கு புரியும். பட் நானுமே இதை வந்து மிஸ் பண்ணிட்டேன். இதை நானுமே வந்து ஆக்சுவலாக வந்து இதில் எதுவும் ப்ராஃபிட் நான் பண்ணல. அதாவது இந்த ஸ்பெசிஃபிக் டோக்கனில் நான் சொல்கிறேன். சரி, ஓகே. எதுக்கும் ஒரு டைம் நம்ம வந்து இதையும் பார்த்துடலாம். ஃபைனலாக வந்து இந்த 2 எக்ஸ்சேஞ்சுக்கு அதோட ஓன் டோக்கன்ஸ் இருக்குது. அதையும் பார்த்துடலாம். ஏன்னா நம்ம இப்போ அதை தான் ட்ரேடும் பண்ணோம். ஹைப்பர் லிக்விடோடது வந்து ஹைப்புங்கிற காயின். அதே மாதிரி ஏபெக்ஸ் ப்ரோட்டோக்காலோடது வந்து ஏபெக்ஸ்னு இருக்கும். இது வந்து பைபிட்டில் இருக்குது. அப்புறம் மேலே வந்து MXC. ஹைப்பர் லிக்விட் வந்து ஆக்சுவலாக அதிகமான மார்க்கெட்டில் இல்லை. KuCoinல இருக்குது, பிகினிங்ஸில் இருக்குது, CoinDCXல இருக்குது. இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா CoinDCXல இருக்குது. இது ஒரு பெரிய எக்ஸ்சேஞ்ச் லிஸ்ட்டுங்கும்போது மறுபடியும் பம்ப் ஆகும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு புல் பேக் வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா வந்து 4 வீக்ஸில் வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கு. இந்த $3 கணக்கெலாம் வச்சுக்காதீங்க. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக யாருமே வாங்கியிருக்க முடியாது. அரௌண்ட் $6 நீங்கள் வாங்கியிருந்துருக்கலாம் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா. நிறைய பேர் ஆக்சுவலாக ஃபாலோ பண்ணிட்டுருந்தாங்க. ஏன்னா இதோட ஏர் ட்ராப்பு இந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்பவே வந்து ஹைப்பில் தான் இருந்துச்சு அந்த டைமில். ஈவன் வேல்ஸ் மார்க்கெட்டில் கூட இது வந்து ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி வந்து 5x போயிடுச்சு. கண்டிப்பாக ஒரு டீசென்ட் புல் பேக் இருந்தால் இன்னொரு பம்ப் ஆகும். இதில் நான் எதுக்கு இதை கம்பேர் பண்ண போகிறேன்னா, இப்போ இது ஒரு எக்ஸ்சேஞ்சாகவே ட்ரீட் பண்ணுவோம். சரிங்களா? ஒரு சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சை கூட இதை ட்ரீட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து BNB டோக்கன் எடுத்துக்கிறேன். ஏன்னா BNB வந்து பைனான்ஸோடது. இப்போ அதுவும் ஒரு யூட்டிலிட்டி டோக்கன் தான். இதுவும் வந்து ஒரு யூட்டிலிட்டி டோக்கன் தான். ஆனால் இது வந்து பைனான்ஸ் அளவுக்கு ஒரு பெரிய ப்ராடக்ட் கிடையாது. ஏன்னா இப்போ தான் நம்ம அந்த ப்ராடக்ட்டை ஃபுல்லாக பார்த்தோம். ஃபியூச்சர்ஸ் ப்ராடக்ட் இருக்குது. ஃபியூச்சர்ஸ் தான் மெயினாக இருக்குது. டீசென்ட்ரலைஸாக இருக்குது. ஓகே. பட் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா 12 காயின் தான் இருந்துச்சு. ஃபியூச்சர்ஸ்லையும் பெருசாக இல்லை. அதாவது லிக்விடிட்டி வந்து எல்லா காயின்லையும் அதிகமாக இல்லை. ரொம்ப கம்மி காயின்ஸில் தான் இருந்துச்சு. இப்போ ஒரு மார்க்கெட் கேப் வந்து 7 பில்லியன் இருக்குது. ஃபுல்லி டைல்யூட்டட். அதாவது டோட்டல் சப்ளை 1 பில்லியனுக்கு பார்த்தீங்கன்னா 26.9 பில்லியன் வந்து மார்க்கெட் கேப் இருக்குது. BNB எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா சப்ளையுமே வந்து இதில் தான் சர்க்குலேஷனில் தான் இருக்குது. இத்தனைக்கும் அவங்க வந்து டோக்கன்ஸ் எடுத்து பேர்ன் பண்ணுவாங்க. அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா, பைனான்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் வேல்யூ இது ஏறிட்டே போகும். ஓகேங்களா? வேல்யூ வந்து சப்ளை வந்து குறைச்சிட்டு தான் போவாங்க, தவிர அதிகமாக எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. மோஸ்ட்டாக அது பண்ணது கிடையாது. ஸோ அது அப்படி அந்த ஒரு இதில் நம்ம பார்த்தோன்னா, இது ஃபர்ஸ்ட் புல் மார்க்கெட்டில் வந்து நம்ம எடுத்துட்டோம்னா கூட இது வந்து ஒரு 2 பில்லியன் கிட்ட போச்சு. இது இப்போ தான் ஃபர்ஸ்ட் புல் மார்க்கெட்டே பார்க்குது. ஆல்ரெடி 7 பில்லியனில் இருக்குது. ப்ராடக்ட் வந்து பைனான்ஸ் கூட கம்பேர் பண்ணி பாருங்கள். பைனான்ஸ் அளவுக்கு இது பெரிய ப்ராடக்ட் கிடையாது. பட் ஸ்பெகுலேஷன் இருக்குது, அதனால் பம்ப் ஆகும். ஸோ இப்போ ஆல்ரெடி வந்து 7 பில்லியனில் இருக்கும்போது அதுவும் டைலூட்டட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 26 பில்லியன் இருக்குது. இப்போ இது மோஸ்ட்டாக எவ்வளோ போகலாம்னா, எனக்கு தெரிஞ்சு வந்து ஃபுல்லி டைலூட்டடில் வந்து 100 பில்லியன் போகுமானா, ஹைப் இருந்தால் கண்டிப்பாக போகும். அப்படி போச்சுன்னா கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4x தான் இங்கேருந்து. அப்படின்னா ஒரு $100 தொடும். பட் ரொம்ப அதிகம் அது. ஆக்சுவலாக அது வந்து அவ்வளோ ஹைப் வந்து காயின் பேஸ் லிஸ்டிங் இது மாதிரி எல்லா லிஸ்டிங்கும் வந்து அந்த ஹைப் இருந்துச்சுன்னா அங்கே போகும். பட் அதுவே எனக்கு வந்து கொஞ்சம் சந்தேகம் தான். இங்கேருந்து டபுள் ஆகிறதுக்கு வேணால் வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஓவரால் எண்ட் ஆஃப் த புல் ரன் வரைக்கும். இதுவே வந்து நம்ம ஏபெக்ஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து 94 மில்லியன் தான் இருக்குது. 2 பில்லியன் ஃபுல்லி டைலூட்டட் வேல்யூ. ஓகேங்களா? சர்க்குலேஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பட் இது வந்து பைபிட்டோடது. இதுவுமே வந்து ஆக்சுவலாக வந்து ஸ்டார்டிங் ஆஃப் திஸ் இயர்லேருந்து பம்ப் ஆகிட்டுருக்கு. இப்போ ப்ரைஸ் கொஞ்சம் வந்து கீழே வந்திருக்கு. புல் மார்க்கெட்டில் மறுபடியும் வந்து பிக்கப் ஆகுது. இந்த ரெண்டுமே நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா விட்டுருங்க. அடுத்த புல் மார்க்கெட்டில் பார்த்துக்கலாம். அடுத்த பேர் மார்க்கெட்டில் வாங்கிடலாம். ஏன்னா அந்த டைமில் வந்து என்ன டீசென்ட்ரலைசேஷன் இருக்கோ, நல்லா இருக்கோ, அது ஆக்சுவலாக வந்து ஒரு பெரிய பொட்டன்ஷியலாக இருக்கும். ஏன்னா அந்த ரெகுலேஷன் இந்த விஷயங்கள்லாம் வந்து இப்போ தான் டைட்டன் ஆகிட்டு வருது. நம்ம இந்தியாவிலேயே வந்து நம்ம பார்க்குறோம். இப்போ நாம் தேடுறோம். இன்னும் சில மார்க்கெட்லாம் வந்து கிளியர் ரெகுலேஷன் இருக்கனால அவங்களாம் வந்து சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சை யூஸ் பண்ணுறாங்க. பட் அவங்களும் இதை நோக்கி வருவாங்க. டாக்ஸேஷன் அதிகமாகும் போது அந்த மாதிரி ஒரு சினாரியோலாம் அன்ஃபோல்ட் ஆகும்போது தான் இதோட இம்பார்ட்டன்ஸ் அதிகமாகும். ஸோ கண்டிப்பாக அடுத்த இதில் வந்து அதெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஈவன் இந்த ப்ளூ ஃபின்னு ஒன்று இருக்குது. இது வந்து சொலானாவோட செயினில் இருக்குது. இதுவுமே வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு இந்த டைமே ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க டோக்கன்ஸை. பட் ஆனால் இந்த டைம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறது என்னோடய கொஷினோட அடுத்த டைம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுங்கிறது தான் நான் யோசிப்பேன். அதனால் வந்து அதிகமாக இதுக்கெல்லாம் நான் போவேணான்னு நான் பார்க்குறேன். ஏன்னா காயின் லிஸ்டிங்கும் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ இன்னும் ட்ராக்ஷன் இப்போ தான் பில்ட் ஆகுது. ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஹைப்பர் லிக்விட் நீங்கள் வந்து ப்ராடக்ட்டை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் இப்போ ஃபியூச்சர்ஸ் யூஸ் பண்ணி காமிச்சேன். நல்லா தான் இருக்குது. ஏபெக்ஸ் ப்ரோவில் வந்து ஆப் இருக்குது. இதில் ஆப் இல்லை. அது ஒரு முக்கியமான விஷயம். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. சரி, நாளைக்கு வீடியோவில் வந்து நம்ம வந்து கிளியராக மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம். மார்க்கெட் பெருசாக ஒன்றும் மூவ் ஆகலை. புது ஆல் டைம் ஹை பண்ணியிருக்கு பிட்காயின். அதை தவிர வேறு எதுவுமே இல்லை. ஸோ நாளைக்கு எப்படி எல்லாமே வந்து கொஞ்சம் வந்து மாறும் புது நியூஸோடு நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நாளைக்கு பார்ப்போம்.